பேனிக் அட்டாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பதட்டம் வரும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. ஒரு பாம்பு இருக்கு. அதை பார்த்தா உங்களுக்கு பயம் வருது. இதே அந்த பாம்பே இல்லாமல் எதுக்குன்னே தெரியாமல் அதே மாதிரியான பயம், அதே மாதிரி பதட்டம் படப்படப்படன்னு அடிச்சுக்குது, செஸ்ட்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, வயிறுலாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு, வயிறுத்து விட்டுடுது, என்ன நடக்குதுன்னே புரியல, நம்ம எங்கே இருக்கோம் ஏது இருக்கும், நமக்கு அவ்வளோதான் நம்ம இறக்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது அவங்க எவ்வளோ ஒரு மன கஷ்டம் மன வழியில் இருப்பாங்க. அந்த டைம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனையில் இருப்பாங்க. நம்ம இறந்துட போகிறோன்ற ஒரு தாட் வந்துச்சுனால அவ்வளோதான், ஒரு மனுஷனால வந்துட்டு நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஸ் எமோஷனலில் அந்த பர்சன் இருப்பாங்க. அந்த மாதிரி எமோஷன் இருக்கும்போது அவங்க ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது இருக்கலாம், இந்த பேனிக் அட்டாக். ஸோ அதுக்கப்புறம் தான் அது காம் டவுன் ஆகும். அது வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஃபியர் ஆஃப் இம்பெண்டிங் டூம். அதை என்ன சொல்லணும், நமக்கு ஒரு வேலை திரும்பி வந்துச்சு, நம்ம எப்படா சமாளிக்க போகிறோம், நம்ம எதிராக பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு எபிசோட் பேனிக் அட்டாக் சொல்லுவோம். இது அடிக்கடி வந்துகிட்டே பேனிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே வந்து சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோபியான்னு இருக்கும். ஃபோபியான்னு என்ன சொல்லலாம், ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பயம், அதெல்லாம் தனி. ஃபோபியான்றது நம்ம தனியாக சொல்லுவோம். ஃபோபியா பற்றி நம்ம அடுத்து வேற ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுவோம். பட் இப்போ பேனிக் அட்டாக்கை பற்றி பேசணும்னா, பேனிக் அட்டாக்ல இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு இது திரும்ப திரும்ப வருமோன்ற பயமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை ட்ரீட் பண்ண வேண்டியதுன்றது ரொம்ப அவசியமான விஷயம். இன்கேஸ் நம்ம அதை ட்ரீட் பண்ணோன்னா இது ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஆல்ரெடி ஒரு பயத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க போய் அட செஞ்சாங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகும். அட் த சேம் டைம் நீங்களே வந்துட்டு ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஃபியரோ ஒரு திடீர்னு ஒரு பதட்டத்தோடே இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து முதல்ல அவங்களை காம் டவுன் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். அவங்கள போய் திடீர்னு போய் நம்ம அடிக்கிறதோ இல்லை அவங்களை மிரட்டுறதோ பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க பயத்தை அதிகப்படுத்தும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த பேனிக் அட்டாக்ன்றது எதனால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒன்று சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ்னால் வரலாம். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த பேனிக் அட்டாக்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் அட் த சேம் டைம் ஹார்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, இல்லை உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ஒரு பேனிக் அட்டாக்கோட ஒருத்தர் வராங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் வந்துட்டு இருக்கிற ஏதோ உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அதாவது தைராய்டு அந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணுவோம். இன்கேஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னா ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்துட்டு சிபிடி பண்ண ஆரம்பிப்போம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மெடிகேஷன்ஸ் கொடுத்தோம், அதை ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். ஸோ முதல்ல ஒருத்தவங்களை நீங்கள் வந்துட்டு ஒரு எமோஷனல் ரியாக்ஷனோட பார்த்தீங்கன்னா அவங்களை அடிக்கிறதுக்கு பதில் வந்துட்டு அவங்களை கன்சோல் பண்ணி அவங்களை காம் டவுன் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியமான விஷயம். அவங்களுக்கான ஹெல்த் ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணுறது ரொம்ப அவசியமான விஷயம்.